வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதயா. ஓம் ஸ்ரீ கல்பகாளி மாந்திரிகம் மையம். நீங்க ஒரு விஷயத்தை நாங்க உங்களுக்கு சொல்ல போற அடிப்படையான விஷயத்தை உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிரந்தரமா ஒரு இடத்துக்கு போயிருப்போம், சில விஷயங்களை நம்ம கத்துக்கணும், அந்த ஆர்வத்துல நம்ம அங்க போயிருக்கோம். இந்த ஆர்வத்துல போன அடிப்படையினுடைய விஷயத்த சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. இப்ப முக்கியமான விஷயம் அமரும் நேரம், இடம். இதை எப்படி நம்ம உட்காரணும், எந்த விஷயத்துல நம்ம உட்காரணும், அது எப்படி உட்காரணும், எந்த விஷயத்துக்காக நம்ம உட்காரமோ அது முக்கியம். அதை நான் இப்ப உங்களுக்கு இது ஒரு வீடியோவா உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். இத மற்ற இடத்துல நீங்க போயிருப்பீங்க, எத்தனை இடத்துக்கு போயிருப்பீங்க, இதை சொல்லி கொடுத்தாங்களோ என்னவோ தெரியாது. ஆனா நான் இங்க முழுமையா அந்த கிளாஸுகள் நடத்துறோம் அப்படின்னும் போது எங்க கிட்ட வர்றவங்க இதை தெளிவா தெரிஞ்சுக்கின்னு இந்த பயிற்சி நம்ம மேற்கொண்டு நம்ம இந்த மந்திரங்களும் இந்த தந்திரம் இயந்திரம் இந்த பண்ண போது முழுமையா உங்களுக்கு பரிபூரணமான ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதை உங்களுக்கு தெளிவா எப்படி பண்ணணும் அப்படின்றது காட்ட போறோம். நண்பர்களே, இது பாத்தீங்கன்னா இது ஒரு ஆசாரம். நம்ம வெறும் தலையில உட்கார்றதை விட இந்த ஆசனத்துலதான் நம்ம அமர்ந்து இந்த வேலைகள்லாம் சொல்லணும். இதை பாத்தீங்கன்னா நாங்க இதை மந்திரம் உச்சாரணம் பண்றதுக்கும் இது மேல அந்த ஆசனத்தை மேல உட்கார்ந்துட்டு தான் நாங்க இந்த பயிற்சி இந்த மந்திரங்கள்லாம் நாங்க சொல்றோம். நீங்க இப்ப வர்ற ஒவ்வொரு கிளாஸுக்குள்ள நம்ம வரும்போது இதை சேருங்க, இந்த பயிற்சிக்கு சேருங்க. உங்களுக்கு நாங்க கத்துக் கொடுக்குற அந்த மந்திரம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கப்படும். அப்ப செய்யும் போது இது வன்னி மரத்தினுடைய பலகை. இந்த வன்னி மரமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இந்த வன்னி மரம் பலகை எடுத்துக்கோங்க. எங்க கிட்ட இருக்கு இந்த வன்னி மரம் பலகை. இதேமாதிரி எப்படி இருக்குன்னா வெறும் பலகையிலே உட்காரக்கூடாது. ஆனாலும் இன்னொரு விஷயம்னா இந்த ஆணிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஆணிகள் இல்ல. நாங்க ஆணி இல்லாம தான் இது செஞ்சிருக்கிறோம். ஒருத்தர் ஆச்சரியக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆணி அடிச்சு கொடுப்பாங்க. அந்த பலகையில ஆணி இருக்கக்கூடாது, ஆணியே அதுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பலகையை ஏற்பாடு பண்ணிக்கோங்க நீங்க உட்கார அளவுக்கு. இப்படி பலகை வச்சிடுறீங்க. இது என்ன பண்றீங்கன்னா இந்த விருப்பம் இதுல இந்த ஆசனத்தை இப்படி போட்டுருங்க. இந்த பலகை மேல போட்டுட்டு இந்த ஆசனத்தை நீங்க சரி செய்துட்டு உங்களுடைய வேலை இந்த ஊதுபத்தி கழுப்புறம் தேங்காய் இது எல்லாம் நீங்க வச்சிடுறீங்க. இப்ப இந்த ஆசனத்தை நம்ம இப்ப வச்சுட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டுதான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ஆசனத்தை மேல எப்படி உட்காரணும் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு முறை இருக்கு. இது மேல நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்திரம் நம்மளுக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விருப்பம் விரிச்சுட்டு அது மேல டக்குன்னு உட்காந்துருவோம். ஆனா அது கிடையாது. இந்த ஆசனத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அது மேல உட்கார்ந்தா இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஒளியை நமக்குள்ள தங்க வச்சுக்க முடியும். அதே ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆசனத்துக்கு மேல அமர்றோம், ஏதோ ஒரு விருப்பு விரிச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம் ஹையும் கிளியும் சவ்வோம். ஓம் விக்னேஸ்வராய நமக ஆசானம் சமர்ப்பயாமி அப்படின்னு தொட்டு வணங்கணும். இப்படி இருக்கு. இந்த பக்கம் ஒரு முறை, இந்த பக்கம் ஒரு முறை. இந்த கைகளை எப்படி நம்ம வைக்கிறோம், ஓம் விக்னேஸ்வராய நமக ஆசானம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இந்த ஆசானம் எந்த விதத்துல வேண்டாலும் உட்காரலாம். இப்படிதான் உட்காரணும் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப உங்களுக்கு உடம்பு ஒத்துக்குது, இப்படி உட்காந்துக்கலாம். இந்த ஆசனமா நீங்க இப்படி உட்காந்துக்கலாம். இதே ஆசனத்துல ஒரு கால் மேல எப்படி போட்டுட்டோம் நம்ம இந்த ஆசனத்தை மேல அமரலாம். அதே மாதிரி இப்படி தேவையில்லை, அப்படி எனக்கு என்னுடைய உடம்பு ஒத்து வருது அப்படின்ன போது இந்த கால் இந்த மேல இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஆசனம் இப்படி அமர்ந்துட்டு நீங்க நல்லா உடம்புல எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு செயலுமே உங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம கண்ணை மூடன உடனே எனக்கு வேற ஒரு எண்ணங்கள் வருது, எனக்கு ஒரு பிரச்சனை வருது, என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நாம நினைக்கிறோம். அது எண்ணங்கள் வருது. அப்படி அதை எப்படி சரி பண்ண முடியும், இந்த மாந்திரிகத்துல பயிற்சி நடக்குது. அப்போ உங்களுக்கு தெளிவா நம்ம அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். இப்ப நான் அமரும் இடத்தை இந்த ஆசனத்தை மேல எப்படி அமரணும், எப்படி உட்காரணும், இந்த ஆசனத்தை மேல உட்கார்றது எப்படி அப்படின்றத தான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இதுக்கு முன்னாடி நீங்க எங்க போயிட்டு நீங்க கத்துன்னு வந்திருப்பீங்க, அந்த மையத்துல உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாங்களோ கொடுக்கல எங்களுக்கு தெரியாது. ஆனா முழுமையா நான் உங்களுக்கு எப்படி சேமிக்கிறது, நம்ம ஒரு மந்திரம் சொல்றோம், இந்த மந்திரம் நமக்குள்ள எப்படி தங்கிறது அப்படின்றத இந்த விஷயத்த நாம உங்களுக்கு முழுமையா நீங்க இங்க வந்தாதான் அதை
உங்களுக்கு தெளிவுபடுத்தி நாங்க அந்த மாந்திரிக பயிற்சி எப்படி நடத்தணும், எந்தெந்த விதத்துல வந்து நம்ம செய்யணும், எதை கொண்டு செய்யணும் அப்படின்றத வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த இந்த வீடியோவுல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்க தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். பேசிட்டு நீங்க வர்றவங்க எங்களுக்கு கத்து கொடுங்க ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து பயிற்சி நடக்குது, உங்களுக்கு நாங்க கத்து தரப்படும்.